அதிமுக இத்தனை ஆண்டுகள் ஆண்டதுன்னு சொல்லி சொன்னார். நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட ரோட்ல தான் அதிமுக தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ரோட்ல இருந்து அதனால மாறவே முடியாது. அப்ப இந்த சாதனைகள் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த 10 கம்பெனிகளோட பெயரை நான் பட்டியலிட்டிருக்கேன். அது எல்லாமே எதனால சாத்தியமாகுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அதெல்லாமே சாத்தியமாகி இருக்கிறது. அத்தனை போராட்டம் நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு ஒரு போராட்டமாவது நடந்து கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லவே இல்லை. 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கின்ற பொழுது ஒரு ஆட்சியில் போராட்டமே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்று எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு? 11.19% அளவுல பொருளாதார வளர்ச்சி வச்சிருக்காங்க. இதுக்கும் எப்படி கடன் வாங்குறேன்னு சொன்னாலும் அந்த கடன் எல்லாம் சாமானிய மக்களுடைய வாழ்க்கை உயர்த்துவதற்காகத்தான் இந்த திட்டங்களை தீட்டி இருக்கிறாரே ஒழிய அம்பானியோ அதானியோ போன்றவர்கள் செல்வந்தர்கள் ஆவதற்காக முயற்சிகள் அவர் ஈடுபடுத்தவில்லை. மாற்றம் என்கின்ற பெயரில் பிள்ளை பிடிப்பவன் ஊருக்குள் வருவான், 10 பைசா 25 பைசா முட்டாயை காட்டுவான். அதற்கு ஏமாந்து தயவு செய்து போய்விடாதீர்கள். 10 பைசா மிட்டாய்க்கு ஏமாறாதீங்க, 2000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு ஏமாறுங்க. தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கறதா நீங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த முதன்மையான பிரதானமான ஒரு கேள்வி. ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த முதல்வர் என்கின்றவர் எல்லா விதத்திலையும் முதன்மையானவராக இருந்தா தான் இந்த தமிழ் இனத்தை வழிநடத்துறதுக்கு தகுதியானவரா நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஒரு தகுதியானவர்கிட்ட தானே முதலமைச்சருங்கிற பொறுப்பை நாம ஒப்படைக்க முடியும். தகுதி இல்லாத ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டு பின்னாடி கதற முடியுமா என்ன? வருத்தப்பட முடியுமா என்ன? நாம ஒரு பொண்ணுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கறதுனா நல்ல மாப்பிள்ளை கையில தானே நம்ம ஒப்படைப்போம். அந்த தகுதி இருக்கணும்ல. எங்க மாப்பிள்ளை நல்ல வேலைக்கு போறாரா, கை நிறைய சம்பாதிக்கிறாரா, நல்ல குடும்பத்துல இருந்து வராரா, ஒழுக்கமானவரா, இப்படி எல்லாம் நம்ம பாக்குற வழக்கம் இருக்குல்ல. அந்த குடும்பம் எப்படிப்பட்டது, கடந்த கால வரலாறு அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் இந்த சமூகம். அப்ப தகுதியானவரை தேர்ந்தெடுத்து இந்த ஆட்சியை ஒப்படைப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இது இளைஞர்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அந்த வகையில பார்த்தா இந்த முறை நான் குறிப்பிட்டு சொல்ல போகுது, மற்றவர்களை நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. அதாவது நான் சார்ந்து இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய the tallest leader of தமிழ்நாடு இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று எல்லோரும் பெருமையாக கொண்டாடக்கூடியவருடைய சிறப்புகளை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவருடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன, அவருடைய ஸ்கில் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்களுக்கு இது ஒரு செய்தியா இருக்கட்டும், தெரிஞ்சவர்களுக்கு அடிஷனல் செய்தியா இருக்கட்டும். அப்படிதான் நான் நினைச்சதை நான் பதிவிடுறேன். ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு தகுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஒரு நல்ல குடும்ப தலைவராக இருக்க வேண்டும். அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய இணையர், தன்னுடைய தாய் தந்தை எல்லோரையும் கவனித்து நல்லபடியாக பார்த்து கொள்ளுகின்றவராக இருக்கிறாரா என்று சொன்னால் அதற்கு நிகர் அவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல உதாரணமாக குடும்ப தலைவராக எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இருக்கிறார். மற்றவர்கள் யாரோடும் நான் ஒப்பிடவில்லை, எங்கள் தலைவரை மட்டும் நான் சிறப்பாக சொல்ல விரும்புகிறேன். இதுல ஒப்பிட்டு பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அப்ப மற்ற தலைவர்கள் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பார்த்துக்கோங்களேன். அடுத்தது சமூகத்துக்கான தலைவர். சமூக நீதியை நிலைநிறுத்தணும். நீங்க வீட்டை விட்டு நீங்க வெளியே வர்றீங்க, வெளியே வரும்போது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யக்கூடியவராக கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இருக்கான்னு சொன்னால் ஆமாம், அந்த சமூக நீதி நிலைநாட்டுகின்ற வகையிலே இருக்கக்கூடிய தலைவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். அப்ப அந்த வகையில் ஏதாவது குறை வச்சிருக்காரா? இல்ல. அவருக்கு எல்லா சிறுபான்மையர் முதற்கொண்டு எல்லா விதமான தரப்பில் இருக்கக்கூடிய மக்களை அனுசரித்து நடத்தக்கூடியவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். அடுத்தது தமிழ் இனத்தினுடைய தலைவராக நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, அவருக்கு என்று ஒரு குணம் உண்டுன்னு உலகம் முழுக்க பறைசாற்றுகின்ற வழக்கம் நமக்கு உண்டு இல்லையா? அப்ப இந்த இனத்தினுடைய தலைவராக, இந்த இனத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பவராக நம்மளுடைய கழகத்தினுடைய தலைவர் இருக்கிறார் சொன்னால் ஆம், இருக்கிறார். எந்த ரூபத்திலையும் வடநாட்டவரின் ஆதிக்கமோ வேறு எந்த ரூபத்தினுடைய மற்றவருடைய ஆதிக்கமோ தமிழர்கள் மீது இல்லாத வகையிலே பாதுகாக்கின்ற வகையில் நடத்துகிறாரா என்று சொன்னால் ஆம். டெல்லியின் ஆளுகைக்கு கீழ் தமிழ்நாடு என்றும் கட்டுப்படாது. டெல்லியில் இருந்து யாரும் ஆளுவதை அனுமதிக்க முடியாது. எங்களை நாங்களே ஆண்டு கொள்கிறோம். தமிழர்கள் என்ற வரலாறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த காலத்திலும் டெல்லி ஆண்ட வரலாறு கிடையாது, இனியும் ஆளப்போவதில்லை என்று சொல்லி தமிழர்கள் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து நடத்துகின்ற நிகழ்வுல தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு
மாற்றான் தோட்டத்துக்கும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்ன மாதிரி எதிர்கட்சியிலிருந்து ஒரு தலைவர் தமிழன் நலன் காக்க வருகிறோம்னு சொன்னாலும் அவருக்கும் அடைக்கலம் கொடுத்து உள்ளே எடுத்துக்கொண்டு அவரை தன்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை வளர்த்திருக்கிறார். அப்ப எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டும், கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை மதிப்பாக நடத்த வேண்டும் அப்படிங்கறதுல எங்கேயாவது குறை வச்சிருக்காரா? இல்ல. அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனையுமே தன்னுடைய நண்பர்களாக பாவித்து மரியாதைக்குரிய வகையில நடத்துகின்றார். மற்ற கட்சியில் அப்படிலாம் நடத்துறாங்களாங்கிறது நீங்களே வந்து சிந்திச்சு பாத்துங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்னு பார்த்தோம்னு சொன்னா மிகப்பெரிய வரலாற்றை இந்த 4.5 ஆண்டுகள் செய்திருக்கிறார். நீங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி, முதல் 1.5-2 ஆண்டுகள் நமக்கு கொரோனாவில் இருந்து மீண்டு வருவதற்கான பொருளாதார மீட்சி ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்த 3 ஆண்டுகளில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கின்ற வகையில மிகப்பெரிய புரட்சியை செய்து இன்னைக்கு எலிமெண்டரி லெவல்ல 0% டிராப் அவுட் ரேஷியோ இன் எலிமெண்டரி ஸ்கூல்ஸ். இதே நமக்கு உத்தரப்பிரதேசத்திலேயோ இல்ல குஜராத்திலேயோ இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்கள்ல மிக அதிக அளவில் இருக்கு இல்லையா? ஆனா தமிழ்நாட்டுல கல்வியை சிறந்து வச்சிருக்காங்க, அப்ப சுகாதாரத்திலையும் சிறந்து வச்சிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு? கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னா 11.19% அளவுல பொருளாதார வளர்ச்சி வச்சிருக்காங்க. இதுக்கும் எப்படி கடன் வாங்குறேன்னு சொன்னாலும் அந்த கடன் எல்லாம் சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காகத்தான் இந்த திட்டங்களை தீட்டி இருக்கிறாரே ஒழிய அம்பானியோ அதானியோ போன்றவர்கள் செல்வந்தர்கள் ஆவதற்காக முயற்சிகள் அவர் ஈடுபடுத்தவில்லை. எந்த தொழிலதிபர்களுக்கும் ஆதரவு நிலையும் எடுக்கவில்லை. அப்ப தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்திருக்கிறார். இப்போ நான் கேட்கறது உங்ககிட்ட நிறைவா, மற்றவர்கள் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த பண்புகள்ல எத்தனை பண்புகள் இருக்குன்னு நீங்க கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிக்கோங்க. நீங்க அதிமுக இருக்கிற லீடர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இந்த பண்புகள்ல எத்தனை பண்பு இருக்குன்னு நீங்க பாத்துங்க. சகோதரர் சீமான் அவர்கள் நாளொரு மேனியுமாக எல்லா விஷயத்தையும் பேசி வச்சிருக்கார். ஒரு நாள் பெரியார், ஒரு நாள் பெரியார் இல்ல, எல்லாமே தனியா வச்சிருக்காரு. அதையும் நீங்க ஒப்பிட்டு பாத்துங்க. நீங்க டிவிகேல இருந்து சகோதரர் இருக்காங்க, நீங்க விஜய் அவர்கள் ஆசைப்படுகின்றார். அவர் எந்த அளவுக்கு இந்த பண்புகளில் தன்னை சரிநிறுத்தி கொண்டிருக்கிறாரா என்பதை எல்லாம் ஆராய்ந்து உங்களுடைய வாக்குகளை பதிய வேண்டும். இந்த தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் இப்ப அறிவிச்சிருக்கோம் இல்லையா, எங்களால் அள்ளி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது என்ன முடிகிறதோ இந்த ஆட்சி கொடுத்திருக்கிறது. அதை அரசு ஊழியர்களும் சரி ஆசிரியர்களும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமா போயிருக்காங்க. அத்தனை போராட்டம் நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு ஒரு போராட்டமாவது நடந்து கொண்டிருக்கா அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை. ஒரு 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கின்ற பொழுது ஒரு ஆட்சியில் போராட்டமே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்று எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. ஒண்ணு, ஏன்னா அவர் சொன்னார்ல அதெல்லாம் ஆதாரம் இருக்காங்கிறதுக்கு, அதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். இந்த வாஷிங் மிஷின் கான்செப்டும் சகோதரர் சொல்லிட்டாங்க. இருப்பினும் அதுல ஒரு முக்கியமான ஒரு பதிவை நான் சொல்லிடுறேன். அதாவது வழக்குகள் போட்ட பிறகு அந்த வழக்குகளை எடுக்கிற வழக்கமே இல்லாம அப்படியே வச்சிருக்கிறதா அந்த வாஷிங் மிஷினோட கான்செப்ட். இருங்கண்ணா பொறுமையா இருங்க. அதாவது வாஷிங் மிஷினோட கான்செப்ட் பாரதிய ஜனதாக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ். அதே மாதிரி இங்க வழக்கு நடந்தாலுமே சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்ளுகின்ற வழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகமே வழக்கு போட்டிருந்தா கூட அவரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அவரும் அந்த வழக்கை சந்திச்சு வரக்கூடிய நிலையில சட்ட ரீதியா கோர்ட் என்ன முடிவு எடுக்குதோ அதான் ஃபைனலா இருக்க போகுது. அதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்ததுன்னா நீங்க இம்ப்ளீட் ஆகி நீங்க கோர்ட்ல கேஸ்ல வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்துச்சுன்னா ஐயா நிறைய சொல்றாருல்ல அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உள்ள வந்து கோர்ட்ல நம்ம பேசிக்குவோம். இது பொதுவுல எல்லா அரசியல் தலைவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றது பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். அடுத்தது ரொம்ப முக்கியமா நம்ம ஜவஹர் அலி அண்ணா ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போனாங்க, அதுக்கு பதில் சொல்லாம விட்டுட்டோம்னா அது தப்பா போயிடும். அதாவது அதிமுக இத்தனை ஆண்டுகள் ஆண்டதுன்னு சொன்னாரு. நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட ரோட்ல தான் அதிமுக தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ரோட்ல இருந்து அதனால மாறவே முடியாது. அப்ப இந்த சாதனைகளை நடந்திருக்குன்னு சொன்னா அந்த 10 கம்பெனிகளோட பெயரை நான் பட்டியலிட்டிருக்கேன். அது எல்லாமே எதனால சாத்தியமாகுதுன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அதெல்லாமே சாத்தியமாகி இருக்கிறது. அதே மாதிரி கடந்த 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆண்ட பொழுது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் எப்படி கொண்டு போய் ஆளுநர் கையில ஒப்படைச்சாருங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். அதெல்லாம் இன்னைக்கு கோர்ட் மூலியமா எப்படி மீட்டெடுத்திருக்கோம்ங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி பல்வேறு விஷயங்கள்ல கடுமையான முடிவுகள், ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வராத ஒரு நீட்டை பழனிசாமி ஐயா கொண்டு வந்தார். ஜெயலலிதா அம்மையார் தன்னோட காலத்துல நீட்டை கொண்டு வந்தாங்களா? இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல, இல்ல. அப்ப வராத நீட்டு எப்படி பழனிசாமி ஐயா பீரியட்ல மட்டும் வந்துச்சு? அதான் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனை நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலா மாத்தி கம்பல்சரி பண்ணினது பழனிசாமி ஐயா கையெழுத்து போட்டதுனாலதான். இல்லைன்னா அந்த நீட்டுங்கிற ஒண்ணு வந்திருக்காது.
காங்கிரஸ்ல கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க கூட, ஆனா விதிவிலக்கு இருந்துச்சு. வேணும்னா நடத்திக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். அந்த காங்கிரஸ் எங்களுக்கு அந்த லிபர்ட்டியை கொடுத்துச்சு. அதெல்லாம் ஒழிச்சு கட்டினது யாரு? பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இருந்த பொழுது நடந்த நிகழ்வு தான். அப்புறம் இன்னொன்னு, அதாவது என்டிஏ கூட்டணி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, பழனிசாமி ஐயாவுடைய கூட்டணி அதிமுக கூட்டணி என்று அவர் சொன்னாலுமே கூட மீண்டும் பிரதமர் எதை வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் என்டிஏ கூட்டணி என்று தான் சொல்லுகிறார். மிகப்பெரிய சரிவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டுகளில் சந்தித்திருக்கிறது. நீங்கள் கூட்டணி என்று பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் உங்க கட்சியை விட்டு வெளியே போனவங்கல்ல, நீங்க ஒரே ஒருத்தரை மட்டும்தான் திரும்ப கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. யாரன்னா டிடிவி தினகரன் அவர்களை மட்டுமே கொண்டு வந்து சேர்த்தீர்கள். ஆனால் உங்கள் கட்சியை விட்டு விலகி போனவர்கள் பட்டியலிடுகிறேன். சசிகலா அம்மையார் அவர்கள் வெளியே போயிருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் வரல. என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார் பழனிசாமி ஐயாங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. பன்னீர்செல்வம் ஐயா இன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து சேர்ந்திருக்காங்க. பல்வேறு மாவட்டங்கள்ல உங்களுக்கு இருந்த பிரதானமான தலைவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய தலைமையை ஏற்காமல், உங்களை விரும்பாமல், உங்களுடைய அணுகுமுறை பிடிக்காத காரணத்தால் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் உருவாக்கிய கூட்டணி அல்ல, பாரதிய ஜனதா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான். கட்டமைப்பான கூட்டணியா, கட்டுக்கோப்பான கூட்டணி கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டி வைக்கப்பட்ட கூட்டணியை இடி மூலமாக சேர்த்திருக்கிறீர்கள். அது எந்த விதத்திலும் உங்களுக்கு பயனளிக்க போவதில்லை. பாரதிய ஜனதா சொல்லுவதை செயல்படுத்துவதற்கு தான் பழனிசாமி ஐயா அங்க இருக்கிறாரே ஒழிய பழனிசாமி ஐயாவினால் எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கு இயலாது. அதே மாதிரி அரசு ஊழியர்களை பத்தின ஒரு பதிவை சொன்னாங்க, போராட்டம்னு சொல்லி சொன்னாங்க. நான் தெளிவா சொல்றேன், அந்த அரசு ஊழியர்களை சந்திக்க கூட டைம் இல்லாம 4 வருஷம் இழுக்கடிச்சது பழனிசாமி ஐயா தான். அரசு ஊழியர்களை போய் கேட்டு பாருங்க, அவர்கள் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான். போராடிய போது கூட என்ன தெரியுமா எங்கிட்ட சொன்னாங்க, எங்க தாய் தகப்பன்ட்ட கேட்டா அவங்க தான், நீங்க தான் செய்வீங்கிற நம்பிக்கை இருக்கிறனால தான் தலைவரை நாங்க உங்ககிட்ட அந்த போராட்டத்தை கேட்கிறோம், இல்லைன்னா நான் எங்க இந்த போராட போறோம். பழனிசாமி ஐயா இருக்கும்போது எங்களை கூப்பிட்டு கூட பேசினது கிடையாது. இதுதான் அரசு ஊழியர்களுடைய பதிவாக இருந்தது. இன்னொன்று முக்கியமா சொல்றேன், ஊழலை பத்தி கான்ட்ராக்ட்ல எல்லாம் அப்படி பண்ண அடிச்சாங்க, இப்படி பண்ணி அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், பழனிசாமி ஐயாவினுடைய சம்பந்தி எத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் பெற்றார்? என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அவருடைய சம்பந்தி. அவருடைய அலுவலகத்தில் இருந்துதான் 8.5 கோடி ரூபாய் ரொக்க பணம் பிடிக்கப்பட்டது. 700 கோடி ரூபாயை அதாவது கணக்கில் காட்டாமல் பெரிய தொகை பிடித்திருக்கிறார்கள். அதையும் அட்டாச் பண்ணியிருக்காங்கிறது தான் நிகழ்வு. அதையொட்டி தான் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, போதைப் பொருளை பற்றியும் சொன்னாங்க, அந்த சகோதரர் விளக்கம் சொல்லிட்டாங்க. எங்களுடைய திட்டங்கள் மக்களுக்கு தெளிவாக தெரியும். எந்த விதத்திலும் குறையில்லாத ஒரு ஆட்சியை எங்களுடைய தலைவர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். மீண்டும் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை பதிவிட விரும்புகிறேன். 1979, 77, 77, 78 வரைக்குமே காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புரியாத ஒரு சூழல், தமிழ் மக்களினுடைய மனநிலை புரியாத ஒரு சூழல், தொடர் போராட்டமாக காங்கிரஸை எதிர்த்து கொண்டிருந்த கூட நிலையில், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கொண்டிருந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை எதிர்த்து கொண்டிருந்தது. ஒரு உச்சகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், ஆம், தமிழர்களுடைய உணர்வுகள் எனக்கு புரிகிறது, அவர்களுக்கான அந்தஸ்தை நாங்கள் கொடுக்கிறோம், அதனால்தான் அண்ணா கேட்ட இருமொழி கொள்கையை நாங்கள் ஒத்துக்கொண்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டினுடைய நிலைமையை புரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களோடும் கூட்டணி வைத்த பொழுது எங்களுடைய தலைவர் அவர்கள் அத்தனை வருத்தங்களையும் மறந்து ஏற்றுக்கொண்டார். அதே போல எப்படி எங்க தலைவர் ஏத்துக்கிட்டாரோ அதே மாதிரி இன்னைக்கு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் சரி, ராகுல் காந்தி அவர்களும் சரி, அவர்களுடைய தந்தை ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார், விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டார். அந்த வழக்கில் உள்ளே இருந்த முருகன், நளினி ஆகியோரை மன்னித்ததாக சொன்னார்கள். இதுவும் வரலாற்றில் ஏற்கப்பட வேண்டியது. இது போன்ற மன்னிப்புகளும் மறக்கப்பட வேண்டியவைகளும் தமிழ் மண்ணில் பெரும் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அப்ப என்னன்னா, இங்க மானம் முக்கியம், இங்கு இருக்கக்கூடிய அந்த மன்னிப்புங்கிறது முக்கியம். இது போன்ற மனித உணர்வுகளை கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து வருகிறது. அந்த நிலையில்தான் எங்களுக்கும் காங்கிரசுக்கும் உண்டான புரிதல் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் பழைய வரலாறுகளை எடுத்து போட்டு குப்பைகளை கிளறி பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. சமகால அரசியலில் இந்த 5 ஆண்டுகளில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா எப்படி ஆட்சி செய்திருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி ஐயா எப்படி ஆட்சி செய்திருக்கிறார் என்பதை ஒப்பிட்டு பாருங்கள். ஆட்சி அமைப்போம், முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் கடந்த 10 ஆண்டுகளில் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல,
இந்த 2 ஆண்டுகளாக கட்சி ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் விஜய் அவர்களும் சரி, நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று. நிறைவாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அன்பு இளைஞர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் இதை நிறைவு பண்றேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தேர்தல். மாற்றம்ங்கிற பேர்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள், தமிழ்நாடு மிக முன்னேறிய மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தயவு செய்து மத்திய பிரதேசத்தையும் மற்ற மாநிலங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். இழந்த உரிமைகளை எப்படி தமிழ்நாடு இந்த 50 ஆண்டுகளில் பெற்று வந்திருக்கிறது. இந்த மாற்றம் அத்தனையுமே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி 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 பெற்று வந்த உரிமைகள். மாற்றம் என்கின்ற பெயரில் உங்களுக்கு சொல்லப்படுவதெல்லாம் கட்டுக்கதைகள். நீங்கள் தயவு செய்து வரலாற்றை படியுங்கள். நீங்கள் கடந்த ஆண்டுகள் எவ்வாறு நடந்து காட்டு பாருங்கள். மாற்றம் என்கின்ற பெயரில் பிள்ளை பிடிப்பவன் ஊருக்குள் வருவான், 10 பைசா 25 பைசா முட்டாயை காட்டுவான். அதற்கு ஏமாந்து தயவு செய்து போய்விடாதீர்கள். நீங்கள் அனைவரும் எங்களுடைய பிள்ளைகள் தான். எந்த விதத்திலும் நீங்கள் வரலாற்றை படித்துக்கொண்டு அரசியல் மயப்படுத்தப்பட்டு அதன் பிறகு பல முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பது இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி. நிறைவாக சொல்லுகிறேன், வருகின்ற தேர்தலில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று வருவார் என்பதை பதிவு செய்து விரைவுகிறேன். அதாவது 10 பைசா மிட்டாய்க்கு ஏமாறாதீங்க, 2000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு ஏமாறுங்க. குழந்தைங்களை ஏமாத்த முடியும், பெரியவங்களை எல்லாம் ஏமாத்த முடியாது. சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஏமாந்து போகும். அதையான புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க.